எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் பயான் ஆரம்பமாகிறதுன்னு சொல்லி பல பேர் வீட்டிலே இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் அருள் புரிவானாக. நான் இங்கே எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாம் சொல்வதென்ன. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தை பற்றி அறிய ஒரு நல்ல வாய்ப்பு. இஸ்லாத்தில் பலவிதமான விஷயங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் என்பது என்ன என்பதை நாம் ஃபர்ஸ்ட் அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹ் இஸ்லாம். அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டுமே. அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றான். இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இவ்வாறு கூறும்போது இஸ்லாத்தை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு அழகிய முறையில் சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாத்தில் இன்னென்ன மாதிரி நற்செயல்கள் இருக்கு, இன்னென்ன மாதிரி உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதும் இருக்கு, அதிலிருந்து என்ன பண்ணுங்க, விலகி கொள்ளுங்கள். இந்த இரண்டை மட்டும் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பின்பற்றினாங்கன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு என்ன நடக்கும்? கண்டிப்பாக நல்ல வழியில் அதை அரங்கேற்றி சொர்க்கத்தை அடையலாம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றான், வாத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். இஸ்லாம்ங்கிறது ஒரு வார்த்தை அல்ல, நம்மளுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் என்ன மாதிரிலாம் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும், எப்படி கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறத அல்லாஹ் தன்னுடைய திருமலையில் அழகான முறையில் என்ன பண்ணுறான், நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அது மட்டுமா, நாம் வாழுகின்ற ஒவ்வொரு நாளிலும் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? சற்று சிந்திச்சு பார்க்கணும். நாம் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரமும் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கிறோமா? இஸ்லாத்தில் உள்ளதை அன்றாட வாழ்க்கையில் நாம் செலவு பண்ணுறோமா? என்ன பண்ணணும்? யோசனை பண்ணணும். இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாங்க? இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய விஷயங்களை என்னது, ஷைத்தான்கிறது ஒன்று இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பின்பற்றாதீங்க, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைஞ்சிருங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹும் தன்னுடைய திருமறையில் அழகான முறையில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். ஷைத்தான் நம்மளுக்கு பகிரங்கமாக எதிரியாக இருக்கிறான். அவன் எந்த நேரம் நம்மளை வழிக்கெடுக்கலாம், எந்த விஷயங்களில் நம்மளை பாதுகாக்கிறது வேட்டையிடலாம் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறான். ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறான்? அவன் அல்லாஹ்விடம் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கான், உன்னுடைய மக்களை நான் வழிக்கெடுப்பேன், உன்னுடைய மக்களை நான் வழிக்கெடுத்து அவர்களை நரகத்தில் புகுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஷைத்தான் அல்லாஹ்விடம் சவால் விட்டுட்டு வந்திருக்கான். இப்படி வைக்கணுமா, இப்படியா இப்படி தானே? நாம் முஸ்லீம்களாக இஸ்லாமியர்களாக நாம் வாழ்கிறோமா அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நம்மளாக இருக்கணும். காலையில் எந்திரிக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து இரவு தூங்கும் வரை அல்லாஹ்வை நினைத்து கொண்டும் அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நாம் வாழ்கிறோமா?
முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இதற்கான கேள்வி தெரியுமா? என்ன பண்ணணும்? யோசிச்சு பார்க்கணும். காலையில் எழுந்ததற்காக ஓதும் துவா, காலை அடைந்தவுடன் ஓதும் துவா, என்டரிங் டாய்லெட் பாத்ரூம்குள்ள போகும்போது ஓதும் துவா, வெளியேறும் போது ஓதும் துவா, இப்படி நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹுவை நினைப்பதற்கான துவாக்கள் இருக்கின்றது. அதை நாம் செயல்படுத்துகிறோமா? சொல்றோமா? என்ன கால துவா தானே, அது என்ன வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அலட்சியம் காட்டுறோம். இதுதான் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய முதல் செயல். நம்ம காலையில் எழுந்தவுடன் என்ன துவா ஓதணும்? அந்த துவாக்களை என்ன பண்ணணும்? நாம் ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு கடமை என்ன? பாத்ரூம்குள்ள போகும்போது அல்லாஹும்ம இன்னி மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி, ஆண் பெண் ஷைத்தானை விட்டு யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வெளியேறும் போது குஃப்ரானக, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாகன்னு நம்ம துவா செய்கிறோம். உழு செய்யும் போது இதெல்லாம் ஒரு முக்கியமாக அதை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், நம்ம அல்லாஹுவின் பாதையில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கா? பெயர் தாங்கிய இஸ்லாமியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் அவ்வா அப்படி தான் சொன்னானா? நான் இஸ்லாம்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்கேன், நீங்கள் இஸ்லாமியர்களாக இருங்க, என்னை மட்டுமே நீங்கள் வணங்குங்க, உங்களுக்காக நான் உங்களுடைய வழிகளை சீராக்குவதற்காக தூதர்கள் அனுப்பியிருக்கேன். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தூதர் அனுப்பியிருக்கேன். அந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் அடங்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது மட்டும்தான் அடங்கும். உழு செய்கிறோம், உழு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம துவா ஓதுறோமா? நான் ஓதுவேன் அப்படின்னு கை காட்டுவீங்க. உழு செஞ்சதுக்கான துவா என்ன காரணம்னு கேட்டாக்கா, தொழுகையில் கண்டிப்பாக அதை ஓதணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் சில பெண்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, உழு செஞ்சாலே என்ன துவான்னு தெரியாது, நான் மார்க்கத்தை அறியாத நிலையில இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக தான் என்ன பண்ணுறாங்க, இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். உழு செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடும் போது ஓதும் துவா இருக்குது, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஓதும் துவா இருக்குது. சாப்பிடும் போது கூட நீங்கள் அல்லாஹ்வை கூறுவதை அலட்சியமாக கருதாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி இடையில உங்களுக்கு அந்த பிஸ்மில்லாங்கிற வார்த்தை கூற மறந்துட்டா, பிஸ்மில்லாஹி அவ்வலஹி வாஹிரிஹிங்கிற வார்த்தையை சொல்லுங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்னை நீங்கள் வணங்குங்கள், என்னையிடமே உதவி தேடுங்கள் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்குறான் பாருங்க. நம்ம காலையில் எந்திரிச்சத்துலேருந்து நான் ஒரு சில துவாக்களை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுது. எல்லா துவாவையும் சொல்லிக்கிட்டு இருந்தால் துவாக்கள்லையே நேரம் போயிடும். அதனால சில துவாக்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதற்காக துவாக்களை நீங்கள் என்ன பண்ணணும்? முற்றிலுமா அதை படித்து செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி செயல்படுத்தினால் மட்டும்தான் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமியர்களாக வாழ்கிறார்கள் என்பதற்கு பொருள். தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை கூறுறாங்க பாருங்க. இந்த ஒரு நாளுடைய செயலில் மட்டும் உன்னோட வேலை முடிஞ்சிடலப்பா, என்ன விஷயமெல்லாம் இருக்கே. என் அருமை மகனே, குரலை தாழ்த்திக்கொள், குரலில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரல். நம்ம சொல்லுவோம் பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் கத்தாத கத்தாத, நம்மளே கத்தி தான் சொல்லக்கூடியவங்களா இருக்கும். ஆனால் மகனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க, நீ குரலை தாழ்த்தி பேசு, மெதுவாக பேசி பழகு. ரொம்பவா கத்துனீனா அது கழுதையின் குரல். அது ஒரு நாள் கத்துனாலும் கழுதையின் குரல் தான், பல நாட்கள் கல்லப்பட்டதாலும் கழுதையின் குரல் தான். அப்போ அந்த ஒரு நாள் அந்த குழந்தைகள் இல்லை பெரியவர்கள் அதை செயல்படுத்தலைன்னா அப்போ என்ன பண்ணுறோம்? மார்க்கத்திலிருந்து தள்ளி போகக்கூடிய நம்மளாக தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அதை மாதிரி செய்யக்கூடாது. மனிதர்களை விட்டு உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, பூமியில் கர்வமாக நடக்காதே, கர்வம் கொண்டு பெருமையடிக்கும் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு பாருங்க, பூமியில கர்வமாக நடக்காத. நம்ம சொல்லுவோம் தரையில் அடிச்சின்னா அந்த அடி திரும்ப உழுவோம் அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்ன? அந்த அடி திரும்ப நம்மளுக்கு கொடுக்க போதா, தர கொடுக்க போதா? கிடையாது. நம்ம செய்த வினை கண்டிப்பாக நம்மளுக்கு அது டபுள் மடங்காக கிடைக்கும்.
அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், பூமியில் கர்வமாக நடக்காத, தட்டி தட்டி தீச்சு நடக்காத, செப்பல் போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் தீச்சு நடக்காத. இப்படி நடக்கிறதுனால என்ன அப்படின்லாம் நீங்கள் யோசனை பண்ணலாம். இப்படி நடக்கிறதுனால என்னன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவர்களாக மாறிவிடுகிறோம். நடக்கும்போது நடுத்தரத்தை கடைப்பிடி, கால்களை அடித்து நடக்காதே. அல்லாஹ் எந்த அளவுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க பாருங்க. அறிவுரை சொன்னதோட மட்டும் இல்லாமல் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தொல்லை தரும் பொருட்களை பாதையில் இருந்து அகற்றுவதும் தர்மமாகும். நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம், கல் கிடக்கும், முள் கிடக்கும், என்ன பண்ணுவோம், அதை ஒரு சமயம் எடுத்து போடுவோம், ஒரு சமயம் எடுத்து போடாமல் போவோம். அப்படி இருக்கக்கூடாது. எந்த நிலையிலும் இஸ்லாத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த கல்லோ முள்ளோ இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுட்டு தான் போகக்கூடிய நம்மளாக இருக்கணும். அதை நம்மளுடைய வாழ்க்கையை செயல்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்முடைய இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். சொல்லி அதை செயல்படுத்தினா தான் இஸ்லாத்தின் பார்வையில், இஸ்லாம்ங்கிறது ஒரு வார்த்தை தான், ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் என்ன வந்துடுது, நாம் அதற்குரிய செயல்களில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம், அல்லாஹ்வுடைய செயல்களை கேட்டோங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம ஆளாக்கப்படுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்ல இனிய சொல்லுவதும் தர்மமாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. நல்ல இனிய சொல்லுவாங்க, பேசுனா நல்லதை பேசு, இல்லைனா வாயை மூடி மௌனமாக இருப்பாங்க. நல்ல இனிய சொல்லும் தர்மமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. நீ பேசுறியா, நல்லதை பேசு. இப்போ உள்ள காலகட்டத்தில் முக்காவாசி குறைஞ்சிருச்சு. தாய்மார்களுக்கு மத்தியிலேயே அந்த மாதிரி ஒரு பழிச்சொல், அதாவது கொச்சை வார்த்தைகள்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தையெல்லாம் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்மளுடைய சிறுமிகளுக்கெல்லாம் கேட்கும்போது கொச்சை வார்த்தை அப்படின்னா என்ன உஸ்தாத் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. காரணம் என்ன, இந்த மாதிரி முன்னாடி வந்தவங்க எடுத்து தன்னுடைய இஸ்லாம் இப்படி தான் சொல்லியிருக்கு, நீங்கள் இப்படி தான் நடக்கணும்னு எடுத்து சொல்லி வாழையடி வாழையாக என்ன பண்ணியிருக்கு, இஸ்லாம் பரவப்பட்டிருக்கு. இன்னும் பேசக்கூடிய சிறு வார்த்தைகளையும் நம்மளை விட்டு தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இஸ்லாத்தை முழுமையாக நுழைந்தவர்களாக ஆக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்தித்து உட்பட்ட நற்காரியங்களை எதையும் நீ எளிதாக தருவாத. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உன் சகோதரனை நீ பார்க்குற, நம்ம சொல்லுவோம் இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் என்ன சிரிச்சுக்கிட்டே போகுது, அந்த பிள்ளை தர்மம் தள்ளிட்டு போகுது. அந்நியான பார்த்து சிரிச்சா அது தப்பு. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து சிரிக்கும் பொழுது அவ புன்னகைக்கிறா, தர்மத்தை அள்ளி கொண்டு செல்றா. அவ ஏதேனும் ஒரு வார்த்தைகளை ஏதேனும் ஒரு வாசகங்களை உன்னிடம் சொன்னா அப்படின்னாக்கா நீ என்ன பண்ணு, அதை இழிவா கருதாத அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வார்த்தை தானே, அதில் என்ன வந்துருச்சு, சிரிப்பு தானே, யாரை பார்த்து வேணாலும் சிரிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கருதக்கூடாது. இஸ்லாம் எவ்வாறு நம்மளுக்கு கட்டளையிடுகிறதோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டும். மேலதிகமாக நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஒருத்தவளை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் போய் அவங்கள்ட்ட போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறது, அவதூறு புறம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களையெல்லாம் என்ன பண்ணுறது, நம்முடைய இஸ்லாம் தடை செய்கிறது. என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயத்துக்காக மட்டும் உன்னுடைய வாயை செலவு செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுறாங்க, வீட்டில் நுழையும் போது கூட அல்லாஹ்விடம் இருந்து பாக்கியமிக்க தூய்மையான காணிக்கையாக உங்களுடைய சலாத்தை நீங்கள் தெரிவியுங்கள். நீங்களாம் யோசனை பண்ணலாம், என்ன அது காணிக்கையான சலாத்து, அது என்ன பூட்டி கிடக்கிற வீட்டில் ரசூல்லா சலாம் சொல்லிட்டு போக சொல்கிறாங்களே. அல்லாஹ் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொல்கிறாங்க, பூட்டி கிடக்கிற வீட்டில் கூட நீங்கள் உங்களுடைய அல்லாஹுடைய காணிக்கை சலாத்தை என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. இஸ்லாம் என்ன பண்ணுது, அழகாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. அப்படி சலாம் சொல்கிறதுனால என்ன நம்மளுக்கு நன்மை, இதுவும் அல்லாஹுடைய கட்டளைகள் வரக்கூடிய ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அதற்கு காரணம் இருக்கும், அதில் ஒரு நன்மை இருக்கும். எந்த ஒரு நன்மை இல்லாத விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு கட்டளை இட்டதில்லை. அதே மாதிரி தேவையற்ற விஷயங்களை நபி அவர்கள் நம்ம மீது புகுத்துனது கிடையாது. அழகிய
அழகிய முறையில் எவ்வளவோ விஷயங்கள். அது மட்டுமா, அண்டை வீட்டார்கிட்ட போகும்போது கூட கண்ணியமான பேச்சை பேசுங்க. உங்கள் வீடுகள் அல்லாத இன்னொரு வீடுகளில் போகும்போது என்ன பண்ணுங்க, கண்ணியமான பேச்சை பேசுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, தட்டுங்க, கதவை 3 முறை தட்டுங்க. அவர்கள் திறக்கிறாங்களான்னு பாருங்கள். திறக்கலைன்னா வீட்டை நோக்கி வந்துடுங்க. இதெல்லாம் இஸ்லாம் அழகிய முறையில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. பெற்றோர்களை கண்ணியமாக நடத்துகிறதையும் இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. என்ன சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெற்றோர்களை மரியாதை குறைவாக நடத்தாது. என்ன சொல்கிறாங்க, பெற்றோர்களை மரியாதை குறைவாக நடத்தாதே. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு பாருங்க. என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உங்களில் ஒருவரோ இல்லை இருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை சீ என்று கூட சொல்லாதீர்கள், பணிவு என்னும் சிறகை தாழ்த்துவீராக அப்படின்னு சொல்கிறான். அந்த பணிவு என்னும் சிறுவகை தாழ்த்தி என்ன பண்ணணும், இப்போ உள்ள பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பணிவு என்னும் சிறகையாக தாழ்த்தக்கூடியவங்களாக இருக்காங்க. எப்போ கல்யாணம் ஆகுறது, நம்ம எப்போ தனி கொடுத்தன போகலாம், அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இது இஸ்லாம் சொல்லி கொடுக்குதா? இஸ்லாத்தில் இருக்கா? நம்ம சற்று ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல செயல்கள் நல்ல சொற்களை நாம் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த புள்ள வழி தவறி போகுமா? வழி தவறி கண்டிப்பாக போவாது. அல்லாஹ் பணிவு என்னும் சிறகை தாழ்த்து. ஏமா ஏன்தா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏமா என்ன சரி, என்னத்தா என்ன வேணும், பெரியவர்களையும் என்ன பண்ணணும், கண்ணியமாக நடத்தணும். அந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மறுமை நாளில் கருணை கொண்டு அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். யாரை பார்க்க மாட்டான்? தவறு செய்யக்கூடியவர்களை பார்க்க மாட்டான். என்ன தவறு தெரியுமா? தன்னுடைய பெற்றோருக்கு துன்பம் தருபவர்கள். பெற்றோர்னா யாரு? நான் அனாத, எனக்கு பெற்றவங்களாம் கிடையாது, மூத்தா போயிட்டாங்க அப்படின்னுட்டா அல்லாஹ் விட்டுருவானா? இல்லை பெற்றவங்க ஒருவரோ இருவரோ இருந்து அவர்களை கவனிக்காமல் விட்டுட்டா அல்லாஹ் விட்டுருவானா? எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். என்ன மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம செய்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு விதமான சோதனை தான் வரும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது சக்திக்கு உட்பட்டே தவிர நான் சோதிக்க மாட்டேன்னு. ஒரு சில பேருக்கு பிள்ளைங்களை கொடுத்து சோதிப்பான், ஒரு சில பேருக்கு பிள்ளைங்களை எடுத்து சோதிப்பான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுறான், நம்மளை சோதிக்கிறதுக்காகவே அந்த மாதிரி கொடுக்குறான். அதற்காக நம்ம பெற்றோர்களை விட்டுருவோமா? பெற்றோர்கள் விஷயத்தில் என் விஷயத்தில் எதையும் உன்னை தவறாக நடக்க சொன்னாங்கன்னா நீ அவங்கள விட்டுருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது கதை? பொண்டாட்டி ஏதாவது சொல்லிட்டா அந்த பெற்றவங்கள விட்டுறணும். பெண் மக்களாக இருக்கட்டும் ஆண் மக்களாக இருக்கட்டும் யாராகத்தான் இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்ம அந்த ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் அதுவும் சொர்க்கத்துக்கு போகக்கூடியது தானே, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போகக்கூடியது தானே. இப்போ என்ன பண்ணணும், நாம் அவர்களை கண்ணிய குறைவாக நடத்தக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், 7 எடுத்தும் பார்க்க மாட்டான் தன்னுடைய பெற்றோரை துன்பம் தருபவர்களை, ஆண்களை போன்று வேடமிடக்கூடிய பெண்களை, தன்னுடைய மனைவி தவறாக நடந்து கொண்டவள் என்று தெரிந்தும் அவர்கள் அனுசரிக்கிறவர்களை, இந்த 3 பேரை. இன்னும் 3 பேரை கூட சொல்கிறாங்க. என்னன்னா, தன்னுடைய பெற்றோரை துன்பம் தருபவர்களை, நிரந்தரமாக மது அருந்துபவன், கொடுத்ததை சொல்லி காட்டியவன். இந்த 3 விஷயங்களுமே என்ன சொல்லப்படுது, இதெல்லாம் நடந்தானா அல்லாஹ் 7 எடுத்தும் பார்க்க மாட்டான். நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். பெற்றோருடைய துன்பம்னா என்ன? அவர்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அவங்கள திட்டுனா அது துன்பமாயிடும், என்னது சந்தோஷமாயிடுமா? ஒரு வார்த்தை நீ சீனே சொல்லக்கூடாதுன்னு நல்லா அற்பமான ஒரு வார்த்தையை வச்சு சொல்லி கொடுத்துட்டான். அதை விட வேற என்ன இருக்குது இங்கே நம்ம சொல்கிறதுக்கு? அல்லாஹ் அந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு கண்ணியம் கொடுக்க சொல்கிறான். அது மட்டுமா, பெரியவர்களுக்கும் மரியாதை செய்யாதோரும் சிறியவருக்கு இரக்கம் காட்டாதோரும் ஒரு நன்மை ஏவி தீமையை தடுக்காத ஒருவர் நம்மை சார்ந்தவர் அல்லன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பெரியவருக்கு பெற்றோரை மட்டும் எல்லாம் சொல்லலை, பெரியவருக்கு மரியாதை செய்யாதோரும். நம்ம என்ன பண்ணுறோம், தாய் தகப்பன் கேட்டாலே எரிஞ்சு விழுகிறோம்.
அவங்களோட அம்மா, அவங்களோட அம்மம்மா யாராவது கூப்பிட்டாலோ இல்லை அப்பா யாராவது கூப்பிட்டாலோ என்ன பண்ணுறான்? ஏன் என்னமோ நாய் வல்லுன்னு உழுவுற மாதிரி இந்த மாதிரி செய்யறதன் மூலியமா என்ன நடக்குது? அல்லாஹ் பேச மாட்டேன்னு சொல்றான், அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்றான். மன வேதனையா இருக்குது. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் வாழ்கிறோமே. நன்மை ஏவி தீமை தடுக்காதவர்களாக இருக்கிறோமே. இதுக்கும் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டானா? பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நபிசல்லா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றான், குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் தள்ளியது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்றாங்க, குற்றவாளிகள் தொழுவோராகவும் ஏழைக்கு உணவளிப்போராகவும் நான் இருக்கவில்லை, வீணான காரியத்தில் மூழ்கி கிடந்தோம். பயானுக்கு வாங்க, இந்த மாதிரி பயான் இருக்கு, என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு இடத்துலையும் அழைப்பு விடுறாங்க. நம்மளுக்கு வேலைகள்லாம் இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. மறுமைக்காக நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம்? யோசனை பண்ணி பார்க்கணும். வீணில் மூழ்கி கிடந்தோம். டிவி வந்து நாளைக்கு நம்மளுக்கு சாட்சி சொல்லும். எப்படி சொல்லும் சொல்லுங்க? வீணானவற்றில் நான் மூழ்கி கிடந்தேன்னு சாட்சி சொல்லும். நம்முடைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், இஸ்லாத்தின் பார்வையில் நம்ம இருக்கிறோமா, கரெக்டான முறையில் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறோமா, யோசனை பண்ணி பார்க்கணும். உடம்பு முடியலையா, அது அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். முக்கியமான வேலை, எந்திரிக்க முடியாத ஒரு நிலைமையா, அதுவும் அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். தேவையின்றி அந்த விஷயங்களை தள்ளுறோமே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழைக்கும் பொழுது தள்ளுறோமே. ஏன் தள்ளுறோம்? காரணம் என்ன? இஸ்லாத்தை அறியாத மக்களாக இருக்கிறாங்க. அவங்க மட்டும் விட்டுருவானா அல்லாஹ்? இஸ்லாத்தை பற்றி தெரியலை, அதனால நான் தப்பிச்சு வந்திருந்த குற்றவாளிகள் சொல்கிற மாதிரி தொழுவோராக இல்லை, ஏழைக்கு உணவளிப்போராக இல்லை, வீணில் மூழ்கி கிடந்தோம். எங்களை மூதாதையர்கள்லாம் வந்து எங்களை காப்பாற்றுவாங்கன்னு நாங்கள் நம்பியிருந்தோம். அவங்க என்ன பண்ணலை? எங்களை காப்பாற்றலை. என்னை கூட்டிகிட்டு போனவங்கலாம் என்ன பண்ணலை? என்னை காப்பாற்றலை. அவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்விடம் முறையிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம் என்ன செய்கிறோம்? நம்ம அம்மா வரலையா பிள்ளையும் வர்றதில்லை, பிள்ளை வரலையா அம்மாவும் வர்றதில்லை. இப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை அலட்சிய போக்கில் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, 3 செயல்களை அல்லாஹ் வெறுக்கிறான். என்னென்ன செயல்? அவர் சொன்னது இவர் சொன்னதுன்னு ஆதாரம் இல்லாமல் பேசுறது, அதாவது அவதூறு மாதிரி, கோல் மாதிரி, புறம் மாதிரி என்ன சொல்கிறது, இதெல்லாம் அசால்ட்டான ஒரு வார்த்தையாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. துவா செய்கிறோமோ இல்லையோ, தொழுகிறோமோ இல்லையோ, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்க்கும்போது அவங்க அப்படி தான் சொன்னாங்க, இவங்க இப்படி தான் சொன்னாங்கன்னு என்ன பண்ணுறோம்? அசால்ட்டாக சொல்கிறோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. அவர்களோட செயல்களை எல்லாம் வெறுக்கிறேன்னு சொல்கிறான். வெறுக்கிறேன்னு சொல்கிறான்னா நான் என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தடை செய்கிறான். இஸ்லாத்தில் இது கிடையாது, நீ அதை செய்யாத அப்படின்னு என்ன பண்ணுறான்? அல்லாஹ் நம்மளுக்கு தடை செய்கிறான். அப்புறம் பொருட்களை வீணாக்குபவர்கள். பொருட்களை வீணாக்குபவர்கள்னால் ஒரு பொருளை மட்டும்தான் குடிக்குமா? நான் என்ன பொருளை வீணாக்குனேன்? நான் எல்லா பொருளையும் பத்திரமா தான் வீட்டு பரணிலாம் வச்சுருக்கேனே சொல்லுவோம் நம்மளாம். பொருள்னா இவ்வுலகில் நம்மளுக்காக என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ, ஆடையாக இருக்கட்டும், அணிகலங்களாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அன்று சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், மெயினாக நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதை சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் அதை நீ வீண் விரயம் செஞ்சினா ஷைத்தானுடைய அடிச்சோற்றை பின்பற்றவனாக ஆகிவிடுவாய். அது எந்த ஒரு பொருள், அந்த பொருள் நாளைக்கு உன் மறுமையில் சாட்சியாக வந்து நிற்கும். என்னை இவன் வீணாக்கிட்டான் அசால்ட்டான முறையில். அந்த அளவுக்கு என்ன இருக்குது? நம்மளுடைய செயல்கள் இஸ்லாத்தோட ஒன்றி இருக்குது. அல்லாஹ் சொன்னதை நம்ம செய்கிறோமா? யோசனை பண்ணணும். பொருட்கள் வீணாக்குறவங்க வந்து இஸ்லாத்தின் பால் இருக்காங்களா, இஸ்லாத்தில் தான் கடைப்பிடிக்கிறாங்களா, கட்டுப்பட்டு நடக்கிறாங்களான்னு நம்ம என்ன பண்ணணும்? யோசனை பண்ணி பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சொல்ல போனால், ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு.
ஒரு பெண் குழந்தையோ இல்லை இரு பெண் குழந்தையோ பிறந்திருக்கு. எவ்வாறு நம்ம வளர்க்க ஆசைப்படுறோம் சொல்லுங்க பார்ப்போம். ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் முன்னாடி உள்ள காலத்தவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தை பிறந்ததுங்கிற ஒரு செய்தி வந்தாலே அதை என்ன பண்ணுவாங்க, கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளுவாங்க, இல்லையா உயிரோட மண்ணில் வச்சு புதைச்சிருவாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த பிள்ளையை கொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வாங்க. ஆனால் இப்போ உள்ள பெண் குழந்தையெல்லாம் ஒன்றோ இல்லை இரண்டோ பிறந்துச்சுன்னா நம்ம கவலையே படுறதில்லை. ஏன்னா மாற்று மத கலாச்சாரத்தை பார்த்து நம்மளும் அந்த பிள்ளையை வளர்த்து விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண் குழந்தையோ இல்லை இரு பெண் குழந்தையோ நம்மளுக்கு பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா என்ன நடக்குது, அந்த பிள்ளைக்கு அழகான ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறோம், அழகாக மையிட்டு பார்க்குறோம், முடிகளை அழகாக சீவி பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் புருவ முடிகளை கூட எடுத்து அதை அந்த வயசுலேயே அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறோம், அழகுறை செஞ்சு பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பிள்ளை ஒரு ஸ்டேஜாக போகும்போது அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது என்ன பண்ணுறோம், அந்த பிள்ளைக்கு சல கொலுசு வாங்கி போட்டு பார்க்குறோம். கொலுசோடையா நிற்கிது, திரும்பவும் அழகிய ஆடை ஆபாசம் அலங்காரம் தரக்கூடிய ஆடைகளை அந்த பிள்ளைக்கு வாங்கி போடுறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியது. அப்படி அணிகலங்களோட மட்டும் நம்ம நிறுத்துகிறோமா? இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுன்னா புர்காங்கிற பேரால் அலங்கார புர்கா, அந்த புர்கா போடுறதும் ஒன்று போடாமல் இருக்கிறதும் ஒன்று. அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், பெற்றவர்களாகிய நாம் அந்த பிள்ளைகளுக்கு அசால்ட்டான முறையில் சின்ன பிள்ளையிலேருந்து அசால்ட்டான முறையில் அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம். இப்படியா இஸ்லாம் சொல்லி கொடுக்குது? வளர்க்க சொல்லி பெண் குழந்தை பிறந்தா இப்படியெல்லாம் உன்னுடைய ஆடை அணிகலங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் அந்த பெண் குழந்தையை கொடுத்துருக்குறேன், நீ இந்த மாதிரி அந்த பெண் குழந்தையை வள அப்படின்னா இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. இறுக்கமான ஆடைகள், தொடை தெரியக்கூடிய ஆடைகள், உடல் உறுப்புக்கள் வெளியே தெரியக்கூடிய ஆடைகள், ஆண்கள் உடுத்தும் ஆடைகளை பெண்களுக்கும், இப்படி பல வகை ஆடை இருக்குது. ஆடையெல்லாம் சொல்லவே முடியாது. மெல்லியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல வெங்காய தோள்களை போன்று ஆடைகள். இதெல்லாம் என்ன பண்ணுறோம், பெண்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாம போட்டு அலங்காரப்படுத்தி பார்க்குறோம். எப்போ, சிறு வயசுலேயே. அந்த சிறு வயசுலேயே அலங்காரப்படுத்தி பார்க்கும்போது அந்த பிள்ளை பெரிய பிள்ளையா போய் என்னத்த கேட்குது, என்ன இப்போ போய் என்ன இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பிள்ளைக்கு காற்று வரலன்னு நம்மளாவே நினச்சிக்கிட்டு ஃப்ரீயாக உள்ள ட்ரெஸ்ஸையாக பார்த்து போட்டு விட்டுட்டோம், மெல்லிய ஆடையாக பார்த்து போட்டு விட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையாக போனால் அந்த பிள்ளை என்ன ஆகுது, காற்று வரலமான்னு சொல்லிவிட்டு அந்த இருக்கிற ஆடையும் கழட்டி போட்டுருது. அந்த அளவுக்கு அந்த பெண் குழந்தைகளை நாம் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பெண் குழந்தை எவ்வாறு எல்லாம் இருக்கக்கூடாதோ செய்யக்கூடாதோ அந்த மாதிரி விஷயங்களை நாம் அந்த பெண் குழந்தைகளுக்கு திணிக்கும் போது என்ன நடக்குது, அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களாம் ஆகுறாங்க. இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லியும் மீறியும் செய்கிறாங்க. காரணம் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படிங்கிற மாதிரி. நம்மளே ஆரம்பத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு கலப்பி விட்டுட்டோம். அப்புறம் அந்த பிள்ளைங்க எப்படி கேட்கும்? இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து இஸ்லாத்தினுடைய போதனைகளை சொன்னால்தான் அந்த பிள்ளை நம்ம பேச்சை கேட்கும். இப்போ எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுது, பிக்காசோவில் வெண்பனி ஒன்று பெண்ணாய் மாறியதோ, அட அல்லாஹ் அக்பர். என்ன பாருங்க, வெண்பனியாக மாறி பெண்ணாக மாறிட்டாங்களாம் டான்ஸு. அந்த முஸ்லிம் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் இவ்வாறு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து வாழ்வம் பண்ணி எல்லாம் எடுத்தா பெத்தவங்க அல்ல, படைச்ச இறைவனை மறந்தாச்சு, பெத்த தாயையும் மறந்தாச்சு. வெண்பனியாக மாறி பெண்ணாய் மாறி நிற்கிறதோவா, இதையும் பெற்றவர்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க பாருங்க, என் புள்ள எந்த அளவுக்கு அழகா ஆடி இருக்கு பாருங்க. அல்லாஹ் அக்பர். இஸ்லாம் எங்கே போகிறது சொல்லுவாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு அல்லாஹ் படைச்சி எல்லாம் பண்ணும்போது இவங்க இந்த மாதிரி தன்னைத்தானே அலங்காரப்படுத்தி கொண்டு வந்து தான் அந்த இடத்த உலகத்தை நிறுத்துகிற மாதிரி அந்த பிள்ளைங்க பண்ணுது. பெண் குழந்தைகளை கண்டிக்க தெரியலை. என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க பாருங்க. இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது,
என்னன்னா தேன் எடுத்தவன் ஒருத்தன் விரல் சுப்புவான் இன்னொருத்தன். புரியுதா நான் சொல்றது? என்னண்டா படைச்சது அல்லாஹ், அதை பார்த்து பார்த்து வளர்த்தது பெற்றோர்கள். அந்த ஒரு துளியில என்ன ஆயிடுது, நான் வெண்பனியா வந்து நிக்கிறேன்னு அந்த பெண்ணு பாடுது. அப்ப எங்க போனது இஸ்லாம்? அடிப்படையிலேயே அந்த பிள்ளைக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து தலையில அந்த மக்கானா துணியை போட்டு நம்ம கண்ணியத்தை மார்பகங்களை மூடிதான் நீ வளரணும்னு அப்பயே அந்த பிள்ளைங்களுக்கு சொன்னா இந்த மாதிரி அனாச்சாரமான விஷயங்கள்லாம் நடக்குமா? மாற்று மத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரைக்குடைய ஆடையோடு அணுகிறார்கள். அதையே நம்மளால சகிக்க முடியலை. ஆனால் அதையே நாம் தவறுன்னு நம்ம சுட்டி காட்டுறோம். இப்போ எல்லா டெலிகாஸ்ட்லையும் இஸ்லாமியர்கள் ஒரு மக்கானா துணியை ஒன்று போட்டுக்கிட்டு ஆபாசமான வார்த்தைகளை, ஆபாசமான பேச்சுகளை, ஆபாசமான பாடல் வரிகளை அவர்கள் செலவிடுகிறார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 2 பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர் சோதிக்கப்படுவாள், அவள் நரகத்தை விட்டு காப்பாற்றப்படுவாள், அவளுக்கு திரையாக நிற்பாள். இப்படியெல்லாம் வளர்த்தா எங்க திரையா நிற்கிறது? 2 பேருமே சேர்ந்து போய் உழுவ வேண்டியதுதான். பெண் குழந்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஒரு வீட்டில் பெண் குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்படுறாங்க. பெண் குழந்தை ட்வின்ஸாக பிறந்திருக்கு, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து இபாதத்தோட ஈமான்தாரியோட வளர்க்குறோம் அப்படிங்கிறத யோசனை பண்ணணும். அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றேன்னு சொன்னானா எப்படி சொர்க்கத்தை தருவான்? அவனுடைய பாதையில் நம்ம கட்டுப்பட்டு நடந்தால் மட்டும்தான் சொர்க்கத்தை தருவான். ஆபாசமான பேச்சுகளையும் ஆபாசமான செயல்களையும் அவர்கள் ஈடுபட்டாங்கன்னு சொன்னாக்கா அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் சொர்க்கத்தை நோக்கி போகுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னும் அந்த 2 பெண் குழந்தை இருக்கே, அந்த 2 பெண் குழந்தையில ஒரு பெண் குழந்தையை ஒருவர் பொறுப்பேற்று கொண்டால் தத்தெல்லாம் எடுக்க வேணாம், அதெல்லாம் 2வது விஷயம். சும்மா நான் பார்த்துக்கிறேன், அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ நான் செய்கிறேன்ட்டு பொறுப்பேற்று கொண்டு அந்த பெண் குழந்தையை அவர்கள் வளர்க்கப்பட்டால் அவருக்கும் அந்த சட்டம் தான் மறுமையினால என்ன பண்ணப்படும்? திரையாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகா நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம பெண் குழந்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? இஸ்லாத்தை சொல்லி வளர்க்கக்கூடிய நம்மளா இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்க்கணும். பெண் குழந்தை பிறந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். எந்த அளவுக்கு? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாளைக்கு நம்மளை மூத்தாகிவிட்டால் நம்மளுடைய மையத்தை குளிப்பாட்ட நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படணும். தகப்பன்மார்கள் தாய்மார்களும் சந்தோஷப்படணும். எதற்காக? நாளைக்கு நம்ம மௌத்தாயிட்டா அந்த பையன் நம்ம மையத்தை குளிப்பாட்டுவான், தொழுகை வைப்பான். இந்த சந்தோஷம் எங்கே இருக்கிறது? நம்ம அவர்களை விற்று வியாபாரமாகத்தான் நிற்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பெண்கள் அல்லாஹ்வுடைய உதவியினால இவ்வுலகிலும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி ஒரு பெண், அதாவது ஒரு தகப்பன் குவைத்தில் இறந்துட்டாரு, குவைத்தில் இருக்கு மையத்து, ஊரு பக்கம் வரலை. அந்த பெண் சிறு பிள்ளையா இருக்குது. அந்த சின்ன பிள்ளை எந்திரிச்சு துஆ செய்யுது, பயான் பேசுது. எந்த அளவுக்கு? என் தகப்பன் இறந்துட்டாரு, நீங்கெல்லாம் ஒப்பாரி வச்சு அழக்கூடாது. எதுக்காக நீங்க அழுவுறீங்க? என் தகப்பன் இறந்தது, என் தகப்பன், ஒப்பாரி வச்சு அழுவாதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கீழ்ப்பட்டு நடங்க. என்னுடைய தகப்பன், அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை தான் இன்னும் மனதில் பாதித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய தகப்பன் இறந்து விட்டார், அவருக்காக நீங்கள் அதிகமாக துஆ செய்யுங்கள். நாளைய சொர்க்கத்தை நான் அவளை காணும்போது என் மகளே என்று அழைக்க வேண்டும் என்றாள். அந்த தகப்பன் நான் என் தகப்பனே என்று, அத்தாவே என்று அழைக்கணும். அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க? துஆ செய்யுங்க. அந்த பெண்
இன்று உள்ள இஸ்லாமிய பெண் கூறுது. இது எங்க இருக்குது? இஸ்லாத்தை பற்றின ஒரு விஷயமுமே தெரியாம வளர்க்கப்படுகிறார்கள். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அழகான முறையில எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பெண்கள் வர்றாங்க. யாரு? ஒரு பெண் 2 பெண்ணை கூட்டிக்கிட்டு 2 பெண் குழந்தையோட வரும்போது தான் இந்த சம்பவம் அரங்கேறப்படுது. அப்போ ஏதாவது இருக்கா தாங்கன்னு யாசகம் கேட்கும்போது ஆயிஷா நாய்கிட்ட என்ன இருக்குது? ஒரே ஒரு பேரிச்சந்துண்டு இருக்கு, பழம் இருக்கு. அந்த பழத்தை என்ன பண்றாங்க? அந்த பெண்ணிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெண் பக்கத்தில் உள்ள 2 பிள்ளைகளையும் பார்க்குது. 2ஆ பிச்சு அந்த 2 பழத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க போகிறாங்க. ஆயிஷா நாய்களால் ஒன்றுமே சொல்ல முடியலை. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி ஒரு பெண் ஒருத்த வந்தாங்க, இவர்களுக்கு ஒரே ஒரு பழம் தான் இருந்துச்சு, பேரிச்சம்பழம், அதை நான் கொடுத்தேன். அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு இவங்க ஒன்றும் சாப்பிடாம போயிட்டாங்க. இது அவர்கள் சொர்க்கத்தை வாக்களிக்க செய்கிறதுக்கான ஒரு நேரம், நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக மாறும் அந்த பெண் குழந்தைகள். எவ்வாறு வளர்க்கப்பட்டால், எவ்வாறு அவர்கள் பாதுகாக்கப்பட்டால், அவளுடைய கற்பை, அவளுடைய எல்லா விஷயங்களையும் எவ்வாறு அந்த பெண்மணி தாயாக இருந்தவள் பாதுகாக்கப்பட்டால், அந்த பாதுகாப்புக்கு தான் அந்த நரகம் என்னது, நரகத்துக்கு போக விடாம தான் அம்மாவை பாதுகாத்து நிற்கிது. இது எல்லாருக்கும் வரும். ஒரு விதமான சூழ்நிலைகளே வரும். என்ன? கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். பெண் குழந்தை இல்லையே, தனக்கு இல்லையே நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இவ்வாறு நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு இருந்தும் அலட்சியமாக கருதி நரகத்தை வாக்களிக்கிறாங்க. சொர்க்கத்தை வாக்களிக்காம நரகத்தை வாக்களிச்சுக்கிறாங்க. இவர்கள்லாம் இஸ்லாமியர்களா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், தமது பால்கை முகமதே நீ கூறுவீராக, தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தனது கற்பை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு கூறுவீராக. ஏன்னா அவர்கள் பரிசுத்தமாக இருப்பதற்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், தனது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தனது கற்பை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க. அழகான முறையில நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். நீ இந்த மாதிரியெல்லாம் சொல்லி வளர்க்கணும், வளர்த்தாதான் அந்த பிள்ளைங்க உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பிள்ளைங்களா இருக்கும். இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் அது அவர்களிடம் ஏற்கப்படாது, மறுமையில் நட்டமடைந்தோராக இருப்பார்கள். இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தானே இப்போ விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன ஆபாசமான நிகழ்ச்சிகளில், ஆபாசமான செயல்களில், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப், இது மாதிரி எல்லா வலைதளங்கள்லையும் அவர்கள் செயல்படுகிறார்கள், சுற்றி வருகிறார்கள் என்றால் என்ன காரணம்? இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை விரும்புனியா மறுமையில் நட்டமடைந்தவர்களாக, ஒன்றும் இல்லாதவர்களாகத்தான் நீங்கள் வருவீங்க. இந்த மாதிரி சிறு வயதிலேயே ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையுமே நாம் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துட்டு பெரியவளாக போய் அதை செய்யாதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை செய்யாமல் இருக்குமா? இந்த மாதிரி கேளிக்கை கூத்துக்கள் தான் என்ன பண்ணோம், நடங்கேறப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் விளங்காதவர்களாக அதை ரசிக்கக்கூடிய பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு கெட்ட வார்த்தை, கெட்ட பேச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேசியவர்களாகவே இல்லைன்னு ஹதீஸ் இருக்கு. அப்போ பேசியதே இல்லைன்னாக்கா பேசக்கூடாதுங்கிறத நம்மளுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், அழகிய முறையில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். ரசூல்லாவையும் குர்ஆனையும் தான் என்ன பண்ணணும், உன்னுடைய மார்க்கமாக எடுத்துக்கொள்ளணும். அது அல்லாமல் நீ எதையும் என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய மார்க்கம்னு நீ எடுத்துக்க கூடாது. கெட்ட பேச்சுகள், கெட்ட செயல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், விட்டு ஒழிக்கணும். விட்டு ஒழிச்சா மட்டும்தான் இஸ்லாமியர்களாக நாம் வாழ முடியும். இது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் பாதுகாத்து கொள்ளுங்கள், 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் பாதுகாத்து கொள்ளுங்கள்.
எதையும் கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். எந்த அளவுக்கு அவர்கள் கண்ணியத்தை காப்பார்கள்னு பாருங்க. அன்றைய இஸ்லாமிய பெண்கள்லாம் ரொம்ப கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க, இன்றையும் இருக்கிறாங்க. புதுசாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் கூட அழகிய முறையில் இஸ்லாத்திலேயே இருந்து முஸ்லீமாகவே பிறந்து முஸ்லீமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அறிவுரை கூறுறாங்க. காரணம் என்ன? அவர்கள் இஸ்லாத்தை முழுமைப்படுத்துகிறார்கள், அதை அறியறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. நம்ம முஸ்லீம்களாக இருக்கமே, அறிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறோமா? யோசனை பண்ணி பார்க்கணும். வீட்டில் உள்ள வேலைகளை நாளைக்கு காரணம் காட்டி மறுமையில் என்ன பண்ண முடியாது, நம்ம சென்றிட முடியாது. எல்லாருக்கும் எல்லாம் சொல்கிறான். இன்னும் உங்களுக்கு நல்லா ஷார்ட்டாக புரியணும்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்தின் போது நம்மளுக்கெல்லாம் எத்தனை வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டதுன்னு தெரியுமா? 50 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்து என்ன சொல்கிறாங்க? உன்னுடைய உம்மத்தினருக்கு இது சரிப்பட்டு வராது, நீ என்ன பண்ணு, போய் அல்லாஹ்ட்ட கேட்டு சிபாரிசு பண்ணி குறைச்சிட்டு வாங்க ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படிப்படியாக குறைச்சி 10 குறைத்தார்கள்னு வருது, 5 குறைச்சாகள்னு வருது. எந்த அளவுக்கு அவங்க 50 எங்கே இருக்குது, அவங்க குறைச்சது எங்களுக்கு எத்தனை தடவை போயிருப்பாங்க? அந்தனுடைய எண்ணத்தை நாம் யோசனை பண்ணி பார்த்தோமா? 50 வேளை தொழுகை ஒரு நாளைக்கு நம்ம தொழுதோன்னா நம்மளுடைய சாப்பாடு எங்கே? நம்ம விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றோமே, விதவிதமாக என்னென்னமோ செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே. சாப்பாடு தான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை. தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, தண்ணி கொண்டு தூக்காமல் இருக்க முடியாது, சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது, சம்பாதியத்துக்கு போகாமல் இருக்க முடியாது. இப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கு. அதற்காக மறுமையை விட்டு விட்டுலாமா? அந்த 5 வேளை தொழுகை இறைவனுக்காக நாம் செய்யக்கூடியது. இறைவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை அழகுற நாம் செய்ய வேண்டியது. இந்த 2 விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோன்னு சொன்னாக்கா அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் நாம் மாறிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களை மார்க்கம் வெண்மையானதாக இருக்கும் நிலையில் விட்டு செல்கிறேன். அதனுடைய இரவு பகலை போன்றதாகும், இரவு பகலை போன்றதாகும். அழியக்கூடியவனை தவிர வேறு யாரும் எனக்கு இதை விட்டு வழி தர மாட்டார்கள். ரசூலா எந்த அளவுக்கு அழகாக சொல்கிறாங்க பாருங்க. நான் உங்களுடைய இந்த மார்க்கத்தை வெண்மையான, அதாவது எந்த ஒரு துளி கலப்படம் கூட இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், விட்டுட்டு போகிறேன். அது எப்படி இருக்கும்? இரவு பகல் போன்றதாக இருக்கும். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவர்களை யாரும் எனக்கு பிறகு இதை விட்டு தவறவிட மாட்டார்கள். அல்லாஹ் அழகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்கிறாங்க பாருங்க. மார்க்கத்தை தூய்மையான வழியில் உங்களை விட்டுட்டு போகிறேன், இதை கைப்பிடிச்சு நீங்கள் நின்றீங்கன்னு சொன்னாக்கா வழித்தவர்கள் தான் வழித்தவறி போவாங்க. அந்த மாதிரி தானே நடக்குது. எல்லாரும் வழித்தவறி போயிட்டாங்களா? இல்லை. அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைபெற செய்வதற்கு ஒரு கூட்டம் சென்று கொண்டே இருக்குது. எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன ஆச்சு, அதனால எனக்கு என்ன அப்படின்னு எதுவும் அறியாதவர்களாகவும் இருந்து கொண்டிருக்குது இன்னொரு கூட்டம். இவர்களுக்கு வேதனை என்ன தெரியுமா? அவர்களின் முகங்களில் நரகில் போட்டப்படும் புரட்டப்படும் நாள் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, இத்தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என கூறுவார்கள். எங்கள் இறைவா, எங்களையும் எங்கள் தலைவர்களும் எங்கள் பெரியவர்களும் நாங்கள் கட்டுப்பட்டு நடந்தோமே, எங்களை வழித்தவறியவர்களாக ஆக்கிவிட்டாயே, இவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. இது இந்த நாள் ஏன் எங்களுக்கு வந்துச்சு? இப்படி தலை குப்பரை கடந்த தள்ளக்கூடிய நாள் ஏன் வந்துச்சு? நாங்க வீட்டுல மூழ்கி கிடந்தோமே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா ஈடுபட்டு இருந்தோமே, அந்த விஷயங்களை எல்லாம் விட்டு எங்களை ஏற்றி இருக்க கூடாதா? இப்ப சொல்லும் போது காதுல ஏற்கவே மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், உள்ளங்களிலும் செவிகளிலும் பார்வையிலும் அல்லாஹ் திரையை போட்டு
நம்பிக்கை கொண்டவரை தவிர வேற யாராலும் என்ன பண்ண முடியாது, அந்த திரையை விளக்க முடியாதுன்றார். அல்லாஹ் நம்ம அதிகமா துஆ செய்யணும். அல்லாஹும்ம முஸ்ஸரிஃபல் குலூபி முஸ்ஸரிஃப் குலூபனா அலா துஆதிக யா ரஹ்மர் ரஹீம். உள்ளங்களை தடபுரல செய்பவனே, எனது உள்ளத்தை உனது வழிபாட்டின்பால் தடபுரல செய்வாயாக. இந்த துஆவை நம்ம அன்றாட வாழ்க்கையில ஓதிக்கொண்டே இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும், அல்லாஹ்வின் பாதையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னவெல்லாம் நடக்குது, இது சரியா இது தவறான்னு என்ன பண்ணணும், நாம் ஃபர்ஸ்ட் தெரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புக்க பரட்டுனா தெரிஞ்சிருமாட்டா, தெரியும் தான். நீங்க உள்ள அச்சத்துடனும் நினைப்புடனும் அல்லாஹ்வை அறியணும், அல்லாஹ் சொன்னதை அறியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நடக்கணுங்கிற எண்ணத்தோட எந்த ஒரு விதமான செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா அந்த செய்தி உங்களுக்கு நல்லதை தரும். எந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையை சொல்லும் போதும் தான் சொல்றான், பார்வைகளையும் செவிகளிலும் உள்ளங்களையும் என்ன பண்ற திரையை போட்டுட்டு என்ன சொல்றான். அந்த திரை நீக்கப்படணும்னா என்ன வேணும் அவசியம், அல்லாஹ்ட்ட அதிகமான துஆ செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள், நான் சொன்னது ஒரு கடுகளவு தான், எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. அண்டை வீட்டாரை பத்தி இருக்குது, உறவுகளை பத்தி இருக்குது, அனாதைகளை பத்தி இருக்குது, ஏழைகளை பத்தி இருக்குது. இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் அன்றாட ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை பார்க்குற விஷயத்துல இருக்குது. அவர் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினோட சிரிப்பு சதகான்னு சொல்ற மாதிரி, தர்மம் சொல்ற மாதிரி அவர்கள பேசும் ஒழுங்குமுறை இருக்குது, எல்லாமே இருக்குது. நாம் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்திலோட மார்க்கத்துல நம்ம இருக்கிறோம், இஸ்லாத்தை நம்ம பின்பற்றோம், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு நாள் நீங்கள் கல்வி இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் அவனுடைய வாசல்களை, அதாவது அதனுடைய திரைகளை உங்களை விட்டு நீக்கி கண்டிப்பாக என்ன பண்ணுவான், சொர்க்கம் கண்டிப்பா வாய்ப்பார். எல்லா விதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் விட்டு அல்லாஹ் என்ன பண்ணணும், நம்மள உலகிலும் வெற்றி பெற செய்து நம்மளுடைய பிள்ளைகளையும் கண்ணியமான முறையில் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை போன்று வளர்த்து பெண் மக்களையும் ஆண் மக்களையும் என்ன பண்ணணும், வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆள் செஞ்சுட்டா தப்பு தானே, ஒரு ஆள் தான் செய்யறாங்க, அதனால என்ன தப்பு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கப்பல் கதை எல்லாருக்கும் தெரியும். எப்படி கப்பல்ல உயரி ஓட்ட போட்டு என்ன பண்றாங்க, அந்த 3 அடுக்குல இருந்து கீழே ஒரு தண்ணி மாதிரி அழுறதுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, மேல மேல போய் அள்ளிட்டு வர வேண்டியதா இருக்கு, கீழே ஓட்ட போட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குது, 2வது உள்ளவங்க வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3வது மாடியில உள்ளவங்க என்ன சொல்றாங்க, அதை தடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க, இவங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சு தடுக்கிறாங்க. தடுக்கும் போது என்ன நடக்குது, மீதி 2 கூட்டமும் மூழ்கடிக்கப்படுது. மேல உள்ள அந்த தடுத்த கூட்டத்தை அல்லாஹ் காப்பாத்துறான். இதை ஒரு நபருக்கு உதாரணமாக காட்டுகிறான். இந்த உதாரணத்தை அல்லாஹ் என்ன பண்றான், காட்டுறான். உங்கள ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கும், மறுமை நாள் வரை அது இருக்கும்ங்கறான்ல. ஈருலகிலும் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவோமாக என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். வாஹித் அமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.